திரு சாவி அவர்கள் எழுதிய நகைச்சுவை தொடர் வாஷிங்டனில் திருமணம். சாப்டர் 5. நீ. மிஸ்டர் பஞ்ச், ஐ டோன்ட் நோ எனிதிங். இந்த மேரேஜில் ஒரு ஸ்மால் கம்ப்ளைண்ட் கூட இருக்கக்கூடாது. யார் எது கேட்டாலும் ரெடியாக இருக்கணும். டைகர் மில்க் வேண்டுமானாலும் கொண்டு வந்து சேர்த்துடணும். தெரிஞ்சுதா? நீங்கள் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். ஹெல்ப்புக்கு வேணும்னா லல்லியை அழைச்சிக்கிட்டு போங்க. இப்போவே நீங்கள் 2 பேரும் இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணி அங்கிருந்து குக்ஸையும் பார்ட்டிஸையும் உடனே அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இன்று முதல் மெட்ராஸுக்கு டெய்லி 4 சார்ட்டர்ட் பிளேன்ஸ் போய் ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். டெல்லி பஞ்சுவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஹெல்ப்புக்கு லல்லியை அழைத்து போக சொல்லிவிட்டாள் அல்லவா, அந்த சந்தோஷம்தான். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் இங்கிதம் தெரிந்தவள் என்று அந்த சீமாட்டியை மனதிற்குள்ளாகவே வாழ்த்தினாள். அடுத்த சில மணி நேரத்துக்கெல்லாம் பஞ்சுவும் லல்லியும் புறப்பட்டு விட்டார்கள். 4 விமானங்கள் இந்தியாவை நோக்கி பறந்தன. இந்த ட்ரிப்பில் பஞ்சு லல்லி நட்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்து விட்டது. விமான காதலாயிற்றே. ஈவினிங் 3 மணிக்கு மெட்ராஸிலிருந்து பிளேன்ஸ் அரைவிங். A party of parties from பால்காட், திருநெல்வேலி and டாஞ்சூர் கம்மிங். அவர்களை ரிசீவ் பண்ண நாம் ஏர்போர்ட் போக வேண்டாமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். கட்டாயம் போகத்தான் வேணும் என்றாள் மூர்த்தியின் மனைவி லோச்சனா. அவங்களுக்கு கார்லண்ட் போட்டு ரிசீவ் செய்ய வேணுமா, இல்லை இந்தியன் கஸ்டம்ஸ் எப்படி என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கார்லே அழைத்து கொண்டு வந்தால் போதும் என்றார் ஐயாசாமி. ஏர்போர்ட்டில் அவங்களுக்காக 100 கார் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சீக்கிரம் புறப்படுங்க, போகலாம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பாலக்காட்டு பாட்டிகளுக்கு 1 விமானம், சின்னவேலி பாட்டிகளுக்கு 1 விமானம், டாஞ்சூர் பாட்டிகளுக்கு 1 விமானம், உளுந்து உலக்கை உரல் முதலிய சாமான்களுக்கு 1 விமானம். ஆக 4 விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறங்கின. அவற்றிலிருந்து வரிசையாக இறங்கி வந்த பாட்டிமார்களை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. ஏர் ஹோஸ்டஸ் லல்லி பால்காட் பாட்டிமார்களின் லீடரான துளசி பாட்டியை அறிமுகப்படுத்தினாள். டாஞ்சூர் குரூப் லீடர் காவேரி பாட்டி, சின்னவெல்லி குரூப் லீடர் சேஷி பாட்டி, இவ்விருவரையும் பஞ்சு அறிமுகப்படுத்தினான். ஹவு டு யூ டூ என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அவர்களை விசாரித்த பொழுது பாட்டிமார்கள் ஒன்றும் புரியாமல் விழித்தார்கள். அப்பொழுது பஞ்சு குறுக்கிட்டு, ஓ, தே டூ ஒண்டர்ஃபுல் அப்ளம்ஸ் என்று ஹாஸ்யமாக சொல்லவே எல்லோரும் சிரித்துவிட்டனர். பாட்டிமார்களில் பாதி பேர் சம்மர் ஹவுஸிலும் மற்ற பேர் டம்பர்டன் ஓக்ஸிலும் இறக்கப்பட்டனர். இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன ஆகாரம் கொடுப்பது? டீயும் பிஸ்கட்டும் கொடுக்க சொல்லட்டுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். சிவா, இன்றைக்கு ஏகாதசி, இவர்கள் பச்சை தண்ணீர் கூட தொடமாட்டார்கள். கிளீன் பட்டினிதான் என்றான் பஞ்சு. ஏகாதசிக்கு ஏன் பட்டினி இருக்கணும் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அப்பொழுதுதான் வைகுண்டம் போவார்களாம் என்றான் பஞ்சு. வைகவுண்டில் போகணுமா? எத்தனை வைகவுண்ட் வேணுமானாலும் நான் அரேஞ்ச் பண்ணுவேனே என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வைகவுண்ட் இல்லை, வைகுண்டம், அது மேலே இருக்கிறது என்றான் பஞ்சு. வைகவுண்ட் கூட மேலே தான் போகும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். சரி, அவங்க வந்த வேலை முடியட்டும், அப்புறம் வைகவுண்டிலேயே ஏற்றி அனுப்பிவிடலாம் என்றான் பஞ்சு. நாளைக்கே அப்பளம் ஒர்க்ஸை பிகின் பண்ணிடலாம் இல்லையா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். நாளைக்கு எப்படி முடியும், கிணறே வெட்டியாகவில்லையே என்று கூறினாள் தஞ்சாவூர் காவிரி பாட்டி. கிணறா? அப்படின்னா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வெல் என்றான் பஞ்சு. வெல் எதுக்கு? உளுந்தை ஊற போடுறதுக்கு வெல் வாட்டர் தான் வேணும். இவர்களெல்லாம் வெல் வாட்டரில் தான் ஸ்நானம் செய்வார்கள் என்றார் அம்மாஞ்சி. அப்படின்னா இம்மீடியட்டாக பெரிய வெல்லாக ஒன்று வெட்டுவதற்கு ஏற்பாடு செய்து விடலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். நாளைக்கு காலையிலேயே பந்தல் போடுறவங்களையும் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்களையும் வராங்க. பந்தல் போடுற ஆசாமிகளை விட்டால் ஒரே நைட்டில் கிணறு வெட்டி ராட்டினமும் போட்டு கொடுத்து விடுவார்கள் என்றான் பஞ்சு. மறுநாளே பந்தல்காரர்கள் வந்ததும் அவர்களை கொண்டு பெரிய கிணறு ஒன்றை வெட்டி ராட்டினமும் போட்டுவிட்டான் பஞ்சு. கிணறை வந்து பார்த்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். இதுதான் வெல் என்றான் பஞ்சு. வெரி குட் மிஸ்டர் பஞ்ச், வெல் ரொம்ப நன்னா இருக்கு என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் சொன்னாள்.
கிணற்றில் தண்ணீர் எடுப்பதற்கு முன்னால் தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்த வேண்டும் என்றாள் காவேரி பாட்டி. சரி, அம்மாஞ்சி வாத்தியாரை கூப்பிடு என்றார் ஐயாசாமி. அம்மாஞ்சி வாத்தியார் வந்து தேங்காய் உடைத்தார். அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ஆச்சரியத்துடன் தேங்காயை சம அளவில் வட்டமாக எப்படி உடைத்தார் என்று கேட்டாள். தட்ஸ் ஆல் த இண்டியன் ஆர்ட் என்றான் பஞ்சு. தேங்காய்க்கு குடுமி வைத்திருப்பதை கண்டுவிட்டு சிரித்தாள் மிஸ்ஸஸ் ராக். ஏண்டா பஞ்சு, அமெரிக்காவிலே தேங்காய்க்கெல்லாம் கிராப்பு வைப்பாளாமா என்று கேட்டாள் பாட்டி. சரி, பூஜை ஆகிவிட்டது, இனி தண்ணீர் எடுக்கலாம். தாம்பு கயிறு இருக்கிறதா என்று கேட்டார் ஐயாசாமி. 4 டஜன் தாம்பு கயிறு கொண்டு வந்திருக்கிறேன், போதுமா என்றான் பஞ்சு. ஐயாசாமி குடத்தில் தாம்பு கயிற்றை சுருக்கிட்டு தண்ணீர் சேந்தினார். ராட்டினம் கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டது. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அந்த சத்தம் மிகவும் பிடித்திருந்தது. ஓ, வாட் அ மியூசிக்கல் சவுண்ட்! இந்த சவுண்ட் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்குமா என்று விசாரித்தார் மிஸ்ஸஸ் ராக். ராட்டினத்துக்கு கிரீஸோ எண்ணெயோ போடாமல் இருந்தால் இந்த சவுண்ட் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் பல தினசான சவுண்டுகள் கூட வரும் என்றான் பஞ்சு. பஞ்ச், அப்படின்னா இந்த ராட்டினத்துக்கு யாரும் எண்ணெய் போட்டு விடாமல் உஷாராக பார்த்துக்கணும். இப்பவே இங்கே 2 வாட்ச்மேன் போட்டுடுங்க. யாராவது எண்ணெய் போட வந்தால் அதை தடுத்துடணும் என்றாள். சரி மேடம் என்றான் பஞ்சு. எனக்கு இந்த வெள்ளிலிருந்து வாட்டர் புல் பண்ணி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு என்று கூறி தண்ணீர் குடத்தை தானே இழுத்து பார்த்தாள். புது தாம்பு கயிறு ஆனதால் அந்த சீமாட்டியின் கைகள் சிவந்து எரிச்சல் எடுத்தன. உடனே கைகளுக்கு கிளவுஸ் போட்டுக்கொண்டு சேந்தினாள். குடம் தாறுமாறாக ஊசலாடி டக்கென்று சுவரில் மோதவே ஓட்டையாகி தண்ணீரெல்லாம் கீழே போய்விட்டது. அதை கண்டு வெரி சாரி பஞ்ச், குடம் பஞ்சர் ஆகிவிட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டாள். பரவாயில்லை மேடம், வெல்ட் பண்ணிடலாம் என்றான் பஞ்சு. ராட்டினத்திலிருந்து மியூசிக்கல் சவுண்ட் உண்டாகிறது என்னும் செய்தியை கேள்வியுற்ற அமெரிக்க சங்கீத நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஹாலிவுட் ஆர்கெஸ்ட்ரா கோஷ்டியினரும் சம்மர் ஹவுஸ் தோட்டத்தை முற்றுகையிட்டனர். ராட்டினத்தில் உண்டான விதம் விதமான ஒலிகளை கேட்டு பரவசமாகி இத்தகைய இனிய சங்கீதத்தை எழுப்பும் அந்த அதிசய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தனர். இந்த வாத்தியத்தை கண்டுபிடித்த இந்திய நிபுணரை பேட்டி காணவும் அந்த மேதையின் அறிவு கூர்மையை அமெரிக்க நாட்டின் சங்கீத வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளவும் முடிவு செய்தனர். ஹாலிவுட் பட முதலாளிகள் அப்பொழுது தாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த சில படங்களில் இந்த அதிசய சங்கீத கருவியின் ஒலியை பின்னணியாக உபயோகிக்க தீர்மானித்தனர். ஆனால் இவ்வளவு பெரிய வாத்தியத்தை பெயர்த்து அப்பால் எடுத்து செல்ல முடியாது என்று அறிந்த பொழுது அதே மாதிரி வாத்திய கருவி ஒன்றை தங்கள் ஸ்டூடியோவிலேயே சொந்தமாக செய்து வைத்துக் கொள்ள விரும்பினர். ஆனால் இன்னொரு வாத்தியம் செய்தால் அதிலிருந்து இதே மாதிரி சவுண்ட் வரும் என்பது நிச்சயமில்லை என்று தோன்றவே சம்மர் ஹவுஸ் ராட்டினத்தையே உபயோகித்து அதிலிருந்தே தேவையான ஒலிகளை ரெக்கார்ட் செய்து கொள்வதென தீர்மானித்தனர். அப்பளமிடுவதை வேடிக்கை பார்க்க மிக ஆவலாயிருந்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பாட்டிமார்கள் கொண்டு வந்திருந்த வண்ண குழவிகளை வாங்கி அவற்றை தடவி தடவி பார்த்து கொண்டே பெக்யூலியர் ஷேப், நாள் ஒன்றுக்கு ஒரு பாட்டி எத்தனை அப்பளம் செய்வாள் என்று கேட்டாள். 100, 150 என்று பதில் கிடைத்தது. மோர் தேன் அ செஞ்சுரி என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். 3 நாளில் சகஸ்ரநாமம் கூட செய்து முடிக்கலாம், எதென்ன பிரமாதம் என்றார் அம்மாஞ்சி. என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நாளைக்கு வராங்க, அப்பளமிடுவதை பார்க்க அவங்களெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்காங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். மறுநாளே பாட்டிமார்கள் அப்பளமிட தொடங்கிவிட்டார்கள். 63 உற்சவம், நேரு மீட்டிங், எலிசபெத் ராணி விஜயம், கிரிக்கெட் மேட்ச், இந்த மாதிரி சமயங்களில் கூட காண முடியாத அத்தனை பெரிய கூட்டம் வாஷிங்டன் நேஷனல் ஆர்ட் கேலரியில் கூடியிருந்தது. காரணம், அத்தனை பாட்டிமார்களும் இட்டு போடுகிற அப்பளங்கள் அந்த மாடிக்குத்தான் ஹெலிகாப்டர்கள் மூலம் கொண்டு வரப்பட்டன. பத்திரிகைகளில் அப்பளத்தை பற்றிய வர்ணனைகளும் செய்திகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டரில் அப்பளங்கள் வருகிற பொழுது மக்கள் தேர் கம்ஸ் த ஹெலிகாப்டர் என்று கையை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஆர்ட் கேலரி வாசலில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. நம் ஊர்களில் கிரிக்கெட் டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கோர் போர்டில் ரன்களையும் ஓவர்களையும் போட்டு கொண்டிருப்பார்கள் அல்லவா, அந்த மாதிரி எத்தனை பாட்டிமார்கள் எத்தனை அப்பளம் விட்டார்கள், எவ்வளவு பேர் செஞ்சுரி போட்டார்கள், எந்த குரூப் எவ்வளவு அப்பளம் இட்டு முடித்தது போன்ற விவரங்களை போர்டில் மணிக்கொரு முறை எழுதி கொண்டே இருந்தார்கள்.
முதல் நாளே அப்பள ஸ்கோர் 15,350 எட்டி பிடித்து விட்ட பொழுது வாஷிங்டன் மக்கள் வானமே அதிர்ந்து போகிற மாதிரி கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். டான்ஜூர் குரூப் தான் அதிக அப்பளம் விட்டு முடித்திருக்கிறார்கள். ஆதலால் டான்ஜூர் குரூப் லீடிங், பால்காட் செகண்ட், சின்னவெல்லி லாஸ்ட் என்று சொல்லி கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். பால்காட் மே லீட் டுமாரோ என்ற பத்திரிகைகளில் வெளியான ஹேஷியங்களை பார்த்துவிட்டு கூட்டத்தினர் ஐ பெட் பால்காட் இஸ் நாட் வின்னிங் என்று தங்களுக்குள் பந்தயம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு அப்பளத்தை கூட கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்று சிலர் வருத்தப்பட்டனர். அங்கே சம்மர் ஹவுஸிலும் டெம்பர்டன் ஓக்ஸிலும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்த அப்பளம் புரொடக்ஷன்ஸ் பார்க்க மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் உறவினர்களும் சிநேகிதர்களும் 100 பேருக்கு மேல் கூடியிருந்தார்கள். பாட்டிமார்கள் வரிசை வரிசையாகவும் அர்த்தச்சந்திர வடிவத்திலும் உட்கார்ந்து கொண்டு அப்பளம் விடுகிற காட்சியை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர். சில பாட்டிமார்கள் ஒரு பக்கம் முரல்களை வரிசையாக வைத்து அப்பளமாவே இடித்து கொண்டிருந்தார்கள். உலக்கையின் நுனியில் ஏன் இரும்பு பூண் பூட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அமெரிக்க மாது ஒருத்தி. இல்லாவிட்டால் உலக்கையின் நுனியில் கொழுந்து விட்டு துளிர்த்துவிடும், அதற்காகத்தான் பூண் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று அம்மாஞ்சி ஒரு போடு போட்டார். அப்பள உருண்டைகளை தொட்டு பார்த்துவிட்டு வெரி சாஃப்ட் பால்ஸ் என்று கூறி வியந்தனர் சில அமெரிக்க மாதர்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் உறவுக்கார பொண்ணுறுத்தி அப்பள உருண்டையை கையில் எடுத்து பார்த்த பொழுது அது அவள் கையோடு ஒட்டி கொண்டு விட்டது. உடனே அவள் அதை இன்னொரு கையால் இழுத்தாள். அது இன்னொரு கையிலும் ஒட்டிக்கொண்டு ரப்பர் போல நீண்டது. மேலும் இழுத்தால் அருந்து போகும் என பயந்த அவள் தன் 2 கைகளையும் வெகு நேரம் அப்படியே வைத்து கொண்டிருந்தாள். சிலர் அப்பளமாவை வாயில் போட்டு சுவைத்த பொழுது பற்களோடு ஒட்டிக்கொள்ளவே இந்தியன் சூயிங்கம் என்று வர்ணித்தார்கள். அமெரிக்க விஞ்ஞானிகள் அப்பள உருண்டைகளை கண்ணாடி டியூப்களில் போட்டு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி நடத்தி பார்த்துவிட்டு இதை போன்ற அதிசய பொருள் உலகத்தில் வேறு கிடையாது என்று கருத்து தெரிவித்தனர். அமெரிக்க தொழிலதிபர்கள் பலர் கோடிக்கணக்கில் அப்பளங்கள் ப்ரொடியூஸ் செய்து ரஷ்யாவை திகைக்க வைக்க வேண்டும் என எண்ணினார்கள். ஒரு பாட்டி அம்மாளை அழைத்து உளுந்து ஊற போடுவது முதல் எல்லா விவரங்களையும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டார்கள். எல்லாம் சரிதான், அப்பளங்களை எப்படி வட்டமாக செய்கிறீர்கள் என்று கேட்டார் ஒருவர். உங்களிடம் கேம்பஸ் கூட இல்லையே, பென்சிலால் வட்டமாக கோடு போட்டுக்கொண்டு கத்திரியால் வெட்டி எடுப்பீர்களா? அப்படியானால் மிச்சம் விழும் கட்பீஸ்களை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் இன்னொருவர். பாட்டியம்மாள் சிரித்து கொண்டு இது ரொம்ப ஈஸி, இதை பாருங்கள் என்று சொல்லி வட்ட வடிவமான அப்பளம் ஒன்றை இட்டு காட்டினார். அதை கண்ட விஞ்ஞானிகள் வியந்து போனார்கள். கடைசியில் அவர்கள் அப்பள ஷீட்டுகள் தயாரிக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிப்பது சாத்தியம் என்றும், ஆனால் அந்த ஷீட்டுகளை வட்டமாக கத்தரித்து எடுப்பதற்கு தனியாக வேறு இயந்திரத்தை உபயோகிக்க வேண்டும் என்றும் கூறினர். அப்படியானால் அந்த மெஷின்களை உடனே தயார் செய்யுங்கள் என்றனர் தொழிலதிபர்கள். செய்யலாம், ஆனால் அதில் ஒரு இடையூறு இருக்கிறது என்றனர் விஞ்ஞானிகள். அதென்ன இடையூறு? அப்பள ஷீட்களில் ஜீரகங்களை எப்படி பதிப்பது என்பதுதான் விளங்கவில்லை. எப்படியும் 1968க்குள் சீரகங்கள் பதித்த அப்பள ஷீட்டுகள் தயாரிப்பது சாத்தியமாகலாம் என்று எண்ணுகிறோம் என்றனர். அதற்குள் ரஷ்யர்கள் முந்திக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டனர் அமெரிக்க தொழிலதிபர்கள். 3ஆம் நாள் மாலை அப்பளங்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டிவிட்டது. ஆர்ட் கேலரி வாசலில் கூட்டமும் 3 மடங்காக பெருகி வழிந்தது. திடீரென அன்று மாலை பலத்த காற்று வீசவே மாடி மீது உலர்த்தப்பட்டிருந்த அப்பளங்களில் பாதிக்கு மேல் ஆகாசத்தில் பறக்க தொடங்கிவிட்டன. வட்டம் வட்டமாக வானத்தில் பறக்கும் அப்பளங்களை கண்ட வாஷிங்டன் மக்கள் அதிசயத்தில் ஆழ்ந்து ஃப்ளையிங் சாசர் ஃப்ளையிங் சாசர் என்று கத்தியபடியே ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ட்ரீட்டுகளும் அவென்யூக்களும் அல்லோல கல்லோலப்பட்டன. சிலர் துப்பாக்கியால் அந்த பறக்கும் தட்டுகளை குறிபார்த்து சுட்டனர். சிலர் பறக்கும் அப்பளங்களை பிடிக்க அவற்றை துரத்தி கொண்டு ஓடினர். பறக்கும் அப்பளங்களை வர்ணித்து செய்திகள் பத்தி பத்தியாக பிரசுரிக்கப்பட்டன. சில அப்பளங்கள் நம் ஊர் காற்றாடிகளைப் போல மரங்களின் மீதும் கட்டிடங்களின் மீதும் சிலைகளின் மீதும் தொத்திக் கொண்டன. இன்னும் சில போட்டோமாக் நதியில் விழுந்து வெள்ளத்தில் மிதந்து சென்றன. பறந்து சென்ற அப்பளங்களில் ஒன்று வெனிசூலா சுதந்திர வீரன் கையில் இருந்த கூரிய வாழ்முனையில் சிக்கிக் கொண்டது. அந்த சிலைக்கு உயிர் இருந்தால் தன்னிடம் ஒரு அப்பளம் சிக்கியது பற்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அப்பள நஷ்டத்தை குறித்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அடைந்த வருத்தத்துக்கு அளவே இல்லை. அப்பளம் லாஸ் ஆனது பற்றி அந்த சீமாட்டிக்கு உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் அனுதாப தந்திகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன.
நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல 30,000 விட்டு முடித்து விடலாம் என்று ஆறுதல் கூறினாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. வெங்கிட்டுக்கு மற்றும் இதெல்லாம் ஒரே தமாஷா இருந்தது. அவன் தன் பாட்டியிடம் ஓடிப்போய், பாட்டி, அப்பளத்தை எல்லாம் சுட்டு விட்டார்களாம் என்றான். அடப்பாவமே, சுடுவானேன், என்னிடம் சொல்லியிருந்தால் எண்ணெயில் பொரித்து கொடுத்திருப்பேனே, சுட்ட அப்பளம் நன்றாயிருக்காதேடா என்றாள் அந்த பாட்டி. சம்மர் ஹவுஸ் வாசலிலும் டம்பர்டன் ஓக்ஸ் வாசலிலும் அப்பளப்பாட்டிகளின் வருகையை எதிர்பார்த்து பத்திரிகை நிருபர்கள், புகைப்பட நிபுணர்கள், கையெழுத்து வேட்டைக்காரர்கள், பொதுமக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருந்தனர். 2 செஞ்சுரி போட்ட எச்சுமி பாட்டி தான் முதல் கையில் அப்பள குழவியுடன் வெளியே வந்தாள். பத்திரிகை நிருபர்கள் அந்த பாட்டியை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் பாட்டியின் சார்பில் பஞ்சுதான் பதில் கூறினான். ஆர் யூ த கேப்டன் ஆஃப் டாஞ்சூர் டீம் என்று கேட்டார் ஒரு நிருபர். நோ, ஷீ இஸ் ஃப்ரம் டின்னவெல்லி என்றான் பஞ்சு. சிலர் எச்சுமி பாட்டியிடம் ஆட்டோகிராஃப் கேட்டனர். ஆட்டோகிராஃபாவது, ஆட்டோ ரிக்ஷாவாவது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டு பாட்டி வேகமாக போய்விட்டாள். அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், பாட்டிஸை தொந்தரவு செய்யாதீங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறி கூட்டத்தினரை போகச் சொன்னாள். Stay tuned for Chapter 6.